வெல்கம் பேக் டு திவ்யா டைலரிங் ஈரோடு. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து அளவு போட்டு மார்க் பண்ணுறது வந்து நீங்கள் சொல்லி கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்டு சொல்லி கட் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். வந்து பார்த்திங்கன்னா கீழே எப்போவுமே வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு வந்து லைன் போட்டுக்கணும். கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸை அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வி ஷேப் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வி ஷேப் வருதுங்களா, இந்த வி ஷேப் வந்து கம்பல்சரி வரணும். வந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஷோல்டர் கிட்ட ஒரு மார்க்கு, இந்த கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோம் இல்லையா, அந்த லைன்கிட்டேயே மார்க் பண்ணிவிட்டு மேலே அப்பர் ஷோல்டருக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் வந்து லைட்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க்கிங் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளவுஸை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கால் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கணும். நான் வந்து நவுத்துறேன், நீங்கள் ஒரே வாக்கிலேயே போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஒரே மாதிரியே. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா போட்ட லைனை வந்து ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு பேக் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் எடுத்தால் போதும். 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்கு வரையணும். நெக்கு வந்து வரைஞ்சிக்கணும். நெக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 1 and 1.5 இன்ச். நான் வந்து ஒரு 1 இன்ச் வர மாதிரி போட்டுக்கிறேன். 1 இன்ச் வர மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக 1 இன்ச் இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும் 1 இன்ச் இருக்குது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணதுலேயே அந்த கட்டிங் வந்து கொண்டு வரணும். பிகினர்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டிங்க அப்படிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்டு மேக்ஸிமம் வந்து மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரே வாக்கிலே போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக அந்த எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் பொறுமையாக கட்டிங் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அதே இதுதான் ஸ்டிச்சிங்க்கு மெயின். கட்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பேக் போர்ஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பேக் போர்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து
1.5 இன்ச் வச்சோம் இல்லையா, அங்கே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக அங்கே ஒரு கட் போட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆம்ஹோல் கிட்ட பிகினர்ஸ்க்கு இன்னொன்று இந்த ஷோல்டர் ஃபால்ஸ், அதாவது கீழே இறக்கம் ஏற்றம் வருது இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க, போட்டுக்கோங்க. கம்பல்சரி மிஸ்டேக்ஸ் வந்து வராது. பேக் போர்ஷன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம்.